சாமி காலையில கிளம்புறீங்களாக்க? எங்க போறாப்ல ஐடியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போங்க சாமி போங்க. ஏதோ சைக்கிள் கேஸ் கால் கிடைக்கலன்னு 15 நாள் கொண்டாந்து போட்டாங்க, சரியா போச்சு. நாளைக்கு கொலை கேஸ் கால் கிடைக்கலன்னு உள்ள வந்து போட்டாங்கன்னா செம்மமுள்ளா செயலுதே. போலீஸ்காரையும் சவாசம் வச்சுக்கிற கூடாது சாமி. அவங்கள அங்கேயே வைக்கணும். 8 கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்துல போய் பழகணும்னு வச்சுக்கிறங்க, பாம்பு மாதிரி கொத்திடுவாங்க. வேற எங்க போறது? நேக்கு யாரும் தெரியும்? யாரையும் தெரிய வேணாம். எங்களுக்கு என்ன ஒட்டா உறவா வாழ்றோம்ல, யாரையும் பாக்குறோம்ல. பேசாம அக்காட்ட போயிருங்க. பேசிட்டும் போலாம்ல. பேங்கு உங்க லாக்கரை மூடுங்க. யாரோட அக்கா? ஊருக்கே அக்கா சாமி, மாயக்கா. அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா. அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. இது நம்ம கடையில் உட்காந்துல வாக்கா. அக்கா நம்ம கடையில் உட்கார ரொம்ப வாங்கக்கா. அக்கா இங்க வாங்கக்கா. அக்கா வாக்கா. மகராசி இன்னைக்கு யார் கடையில உட்கார போகுதோ? கும்புருங்க, இங்க வாங்க. அக்கா அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. என்ன காமாட்சி வாங்கக்கா. இன்னைக்கு உனக்கு மச்சம்தான் போ. நீங்க கொடுக்குற காசுல தானக்கா நாங்க கடை ஓட்டு பொழப்பு நடத்துறோம். அக்கா 2 லோடு வாழைத்தார் இருந்திருக்கு. ஏய் எம்பிட்டு சரக்குன்னு சொல்லாத, எம்பிட்டு காசு வேணும் அது மட்டும் சொல்லு. 1500 ரூபாக்கா. டேய் கொடுத்துடுறா. என்ன அக்கா காசு எண்ணி பாக்குறியா? சாந்தத்துக்குள்ள வட்டியோட வந்து சேரணும். போ போ. சரிண்ணா. எங்க இங்க மாயக்காங்கிறது இதோ உட்காந்துருக்காங்களா அவங்க தான். வாங்குற மாதிரி கரெக்டா கொடுத்துடணும். இங்க மாயக்காங்கிறது யாருங்க? இங்க வர நம்ம ஊர்ல நம்மள தெரியாம ஒரு ஆளு. அதானே இவங்க தான். நீ யாரு? கொக்கிங்கிறவர் அனுப்பிச்சார். அந்த நாய் உள்ளாரல கிடக்கு, அதே எப்படி அனுப்போம்? நான் அங்கேருந்து தான் வரேன். செயல இருந்தா வேலை ஏதாவது கொடுத்தேன்னா? இங்க என்ன வேலை கிடக்கு நான் உங்களுக்கு கொடுக்க? சரி உட்காருங்க, நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. ராத்திரி பூரா லோடு ஏத்தி இறக்குறவன் தண்ணி அடிக்கிறான், தப்பு இல்ல. அதுவும் இங்க வச்சு அடிக்கிறது இல்ல. மார்க்கெட்ல எவனாவது தண்ணி அடிக்கிறத பார்த்த அறுத்துப்படுவார்த்து சாக்கிறத குடிகார பயல. ஏய் மார்க்கெட்டு கோவில் மாதிரி தொழில் பண்ற இடத்துல இந்த கண்டாவிலே வச்சுக்கிட்டா ஒரு பயல வழங்க மாட்டீங்க. சிரிக்கு மாவன வேளங்காத பையன்.
நீங்களும் தான் இருக்கீங்களே சல்லி காசு கூட புரோசனம் இல்லாம. உங்களை மாதிரி ஆளு தான் எங்களுக்கு தேவை. எங்க வீடு? இல்ல ஐயா ராசா, ஒடியா 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 ஒடியா. இந்த 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 இந்த. என்ன பாக்குறீங்க? உள்ளார வாங்க. உள்ளாரையும் போய் பாருங்க. பாருங்கய்யா. கோவாலே, அதை எடுத்து பாடுறா. உட்காரட்டும். சும்மா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு போடு. உட்காரியா? ஏண்டா இன்னைக்கு யார் சமைக்கிறது? நான் தாங்கோ. நீங்க இதுக்கே உள்ளார போனீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. பொறவு இன்ஸ்பெக்டர் சொன்னார். அவருக்காக நீங்க எதுக்கு போனோம்? உத்தியோகம் தேடித்தான் இந்த ஊருக்கு வந்தேன். கிடைக்கல. போறதுக்கு வேற இடமும் தெரியல. அந்த 30 நாளும் என்னை தங்க வச்சது, சாதம் போட்டது எல்லாமே அந்த இன்ஸ்பெக்டர் தான். விஸ்வாசம். பாத்தீங்களே போட்டோ? என் புருஷன் 20 பேர் சேர்ந்து வெட்டினாலும் அவகளை சாய்க்க முடியாது. இப்ப சொன்னீங்களே விஸ்வாசம், அதே அவகளை சாச்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்து புழங்காத போலீஸ்காரங்களே கிடையாது. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஒரு நாள் அவங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க. நான் தாலி கட்டிக்கிட்டு வந்த 4வது நாள் போனவங்க வந்தாக. பெரிய ஆபீசர்லாம் தொல்லை பண்றாங்க, நீ ஓடுற மாதிரி ஓடு, நாங்க விடுற மாதிரி விட்டுறோம்னு சொன்னாங்களாம். நம்பி ஓடினார். சுட்டு தள்ளிவிட்டானுங்க. இது வரைக்கும் ஏன் போனாரு? எதுக்கு சுட்டாங்க? எதுவும் தெரியல. அவங்க கதை முடிஞ்சு போச்சு.